ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் எல்லாரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு குரூப்பாக சேர்ந்து நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து பேசலான்னு நினைக்கிறீங்க. அப்படி பேசுகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சிற்றுண்டி சாலைக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க. சிற்றுண்டி சாலைன்னு என்னது? ரெஸ்டாரண்ட். ஓகே, ரெஸ்டாரண்ட்ன்றது RESTAURANT. அது ரெஸ்டாரண்ட்னு நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணாதீங்க. இட்ஸ் கால் த ரெஸ்டாரண்ட். ஓகே, இந்த சிற்றுண்டி சாலைக்கு போனால் நீங்கள் எந்த விதமான வாக்கியங்களை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும், ஆர் அந்த அங்கே இருக்கிறவங்க என்ன மாதிரி சென்டென்சஸ் யூஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் இங்கிலீஷில் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். சரியா? சரி, முதல்ல நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பீங்க, நண்பர்கள் கிட்ட, எந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. உடனே அவங்க அதோ அந்த நம்ம ரோடு கார்னரில் ஒன்று இருக்குது, இல்லாட்டி இந்த மெயின் ரோட்டில் நேராக போனால் அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, ரொம்ப சூப்பர் சாப்பாடு இருக்கும்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ரெஸ்டாரண்ட் போகலாம், சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டா இல்லாட்டி தாய் ரெஸ்டாரண்ட்டா இல்லாட்டி நார்த் இண்டியன் ரெஸ்டாரண்ட்டா அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம இந்த கான்வர்சேஷன் கட்டாயம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு சில வாக்கியங்கள் சொல்லி கொடுக்க போகிறேன். நேராக நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது நல்ல சிற்றுண்டி இந்த ஏரியாவில் தெரியுமா? உங்களுக்கு ஏதாவது நல்ல சிற்றுண்டி சாலை இந்த ஏரியாவில் தெரியுமா? ஓகே, உங்களுக்கு ஏதாவது நல்ல சிற்றுண்டி சாலை இந்த ஏரியாவில் தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்கணும்னா அதை இங்கிலீஷில் எப்படி கேட்குறதுன்னு பார்க்கலாம். Do you know? தெரியுமானா do you know any good? நல்லன்னா குட், சிற்றுண்டி சாலைனா ரெஸ்டாரண்ட். இந்த ஏரியாவில் அப்படின்னா in this area. Do you know any good restaurant in this area? Do you know any good restaurant in this area? Okay, இதுக்கு நம்ம பதிலா ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன், அது பார்க்கலாம். அங்கே ஓர் நல்ல சாலை இருக்கிறது.
போகலாமா? அங்கே ஒரு நல்ல சிற்றுண்டி சாலை இருக்கிறது, போகலாமா அப்படின்னு கேட்கணும்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றீங்க, அங்க ஒரு நல்ல சிற்றுண்டி சாலை இருக்குது, நம்ம ஒரு உணவு விடுதி இருக்கிறது, நம்ம போலாமா அப்படின்னு நீங்க கேட்கணும்னா இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறதுன்னு இப்ப பார்க்கலாம். There's a very good restaurant shall we go? போகலாமானா shall we go? There's a very good restaurant, shall we go அப்படின்னு கேட்குறது. ஓகே, போகலாமானா shall we go அப்படி. என்ன உணவு சாப்பிடலாம்? நாம் என்ன உணவு சாப்பிடலாம்? What food shall we go in for? இதுலயே ஓகே, நாம் என்ன உணவு சாப்பிடலாம்? சைனீஸா தாய் உணவா? What food shall we go in for? Chinese or Thai food? Thai na Thailand. Chinese or Thai food? நாம் என்ன உணவு சாப்பிடலாம்? சைனீஸா தாய் உணவா? What food shall we go in for? Chinese or Thai food? Okay, next பார்க்கலாம். எனக்கு அந்த ஜன்னல் ஓரம் உள்ள மேஜை வேண்டும். எனக்கு ஜன்னல் ஓரம் உள்ள மேஜை வேண்டும். அதாவது நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா அங்க வந்து டேபிள்ஸ் இருக்கிறோம், அது ஜன்னல் ஓரம்னா நீங்க வெளியில வேடிக்கை பார்த்துட்டே நீங்க சந்தோஷமா சாப்பிடலாம். ஸோ நீங்க வந்து ஜன்னல் ஓரம் உள்ள மேஜை கேட்குறீங்க. ஓகே, ஸோ இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது பார்க்கலாம். I would like a table next
to the window. I would like a table next to the window. Okay, ஜன்னல்னா window இங்கிலீஷ்ல, டேபிள் மேஜைனா டேபிள். எனக்கு அந்த ஜன்னல் ஓரம் அப்படின்னா டேபிள் நெக்ஸ்ட் டு த விண்டோ. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீர்கள்? நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீர்கள்? இப்போ ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போனோம்னா அங்கே அவங்கள உட்கார வச்சுட்டு நீங்கள் உடனே என்ன சாப்பிட்றீங்க, உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்கல்ல, அதுதான் இங்கிலீஷில் இப்போ பார்க்க போகிறோம். வாட் would you like to have? What would you like to have? நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீர்கள் அப்படின்னு கேட்குறீங்க. What would you like to have? உங்களுக்கு அருந்துவதற்கு என்ன வேண்டும்? காபியா, டீயா? உங்களுக்கு அருந்துவதற்கு, அருந்துவதற்குன்னா குடிப்பதற்கு என்ன வேண்டும், காப்பியா டீயா அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா இங்கிலீஷ்ல எப்படி இதை கேட்கறதுன்னு பார்க்கலாம். What would you like to? அருந்துவதற்குன்னா என்னது இங்கிலீஷ்ல drink. What would you like to drink? Coffee or tea? What would you like to drink? Coffee or tea? Okay. இப்போ நான் இங்க 6 வாக்கியங்கள் கொடுத்திருக்கேன். 6 sentences I have given you for you to use when you go to a restaurant. Okay, so இது நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த sentences தமிழ் and இங்கிலீஷ்ல, அப்புறம் கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு சொல்லி தருவேன். உங்களுக்கு ஏதாவது நல்ல சிற்றுண்டி சாலை இந்த ஏரியாவில் தெரியுமா? Do you know any good restaurant in this area? Do you know any good restaurant in this area? அங்கே ஓர் நல்ல சிற்றுண்டி சாலை இருக்கிறது, போகலாமா? There's a very good restaurant. Shall we go?
There's a very good restaurant. Shall we go? நாம் என்ன உணவு சாப்பிடலாம்? சைனீஸா தாய் உணவா? What food shall we go in for, or what food shall we have or eat? எதுனாலும் கேட்கலாம். Okay, what food shall we go in for? Chinese or Thai food? சைனாவில் செய்யப்படும் பிரபலமான உணவுகள் வந்து நூடுல்ஸ், அமெரிக்கன் சாப்ஸ்வி, இதெல்லாம் வந்து ஆர் ஃப்ரைட் நூடுல்ஸ், சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ், இதெல்லாம் சைனீஸ் ஃபுட் ஐட்டம்ஸ். தாயில் வந்து கொஞ்சம் காரம் இல்லாமல் தான் செய்வாங்க. ஓகே, ஷூச்சி இதெல்லாம் வந்து தாய் ஃபுட், தாய் மலேசியன் ஃபுட். பிளாண்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. பிளாண்டுனா உப்பு காரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது தான் பிளாண்டாக, அதாவது எண்ணெய் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது தான் முக்கியமாக தாய் ஃபுட் வந்து அப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ வாட் ஃபுட் ஷால் வி கோ இன் ஃபார்? சைனீஸ் ஆர் தாய் ஃபுட்? நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அந்த ஜன்னல் ஓரம் உள்ள மேஜை வேண்டும். அப்படின்னா டேபிளை கேட்கல அவங்க, அந்த டேபிளை ரிசர்வ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அதை அவங்களுக்குன்னு பதிவு பண்ண சொல்கிறாங்க. I would like a table next to the window. I would like a table next to the window. இப்போ would, I would like, W words round your lips, and window. Don't say window, it is window. Table, table, table அப்படின்னு சொல்லக்கூடாது, table. I would like a table next to the window. நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீர்கள்? What would you like to have? What would you like to have? உங்களுக்கு அருந்துவதற்கு என்ன வேண்டும்? காப்பியா டீயா? உங்களுக்கு அருந்துவதற்கு என்ன வேண்டும்? காப்பியா டீயா? இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? What would you like to drink? Coffee or tea? What would you like to drink? Coffee or tea? Sometimes they may say எனக்கு I would like to have juice அப்படின்னு சொல்லலாம். Or அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் என்ன மாதிரி பதில் சொல்லுவாங்கன்ட்டு. இந்த 6 சென்டென்சஸில் இப்போ இங்கிலீஷ் சென்டென்சஸ் மாத்திரம் பார்க்கலாம். இங்கே வந்து முதல்ல இருந்து பார்க்கலாம். Do you know any restaurant in this area? நான் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண? ரெஸ்டாரண்ட், ஏரியா, ஏரியா, ஏரியான்னு சொல்லக்கூடாது. ஏரியான்றது தமிழில் தான் நம்ம ஏரியான்னு எழுதுகிறோம். அதே மாதிரி இங்கிலீஷை ப்ரொனவுன்ஸ் பண்ணாதீங்க. திஸ் இஸ் ஏரியா. ஓகே, ஏரியா. ரெஸ்டாரண்ட். ஓகே, do you know any good restaurant in this area? There's a very good restaurant. Shall we go? There's a very good restaurant. Shall we go? What food shall we go in for? Chinese or Thai food? What food? Food ன்னு சொல்லாதீங்க, food. Okay, this F-O-O-D is pronounced as food. What food shall we go in for? Chinese or Thai food? I would like a table next to the window. I would like a table next to the window. What would you like to have? What would you like to have?
What would you like to drink? Coffee or tea? What would you like to drink? Coffee or tea? Okay, practice these sentences. I'm going to give you some more sentences, all connected to the restaurant. Shall we? சிற்றுண்டி சாலையில் என்ன மாதிரியெல்லாம் நம்ம கேள்விகள் கேட்போம், பதில் சொல்லுவோம் இப்போ பார்த்துட்ருக்கோம். அதாவது at a restaurant, the sentences or what we speak, what we listen to people, all that we have been seeing. Now the next few sentences I am going to teach you. We stopped with what would you like to drink, coffee or tea. அதுக்கு பதிலா இப்போ நம்ம பார்க்க போறோம். நான் ஒரு கப் காபி அருந்த விரும்புகிறேன். நான் ஒரு கப் காபி அருந்த விரும்புகிறேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு பார்க்கலாம். I would like to have a cup of coffee. I would like to have a cup of coffee. ஒரு கப் காபி அருந்த விரும்புகிறேன். காபி அப்படின்னு நம்ம சொல்றோம், இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்? காஃபி. ஃபான்ற வேர்டு தமிழ்ல கிடையாது, ஃபா, அதனால பான் தான் சொல்றோம் காபி அப்படின்னு. இங்கிலீஷ்ல காஃபி. a cup of coffee. ஓகே, விரும்புகிறேன்னா like, I would like. Next. உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேண்டுமா? அல்லது ஃப்ரூட் சாலட். ஃப்ரூட் சாலட்னா என்னது? பழக்கலவை, பழங்கள் கலவை, கலவை. ஓகே, பழம் கலவை, எல்லா பழங்களையும் வெட்டி ஒரு கலவையாக கொடுப்பது ஃப்ரூட் சாலட். உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேண்டுமா அல்லது ஃப்ரூட் சாலட் வேண்டுமா? அதாவது நல்லா சாப்பிட்டோன்னு ஒரு டெசர்ட். டெசர்ட்னா என்னதுன்னா பாலைவனம் இல்லை, அது DESERT தான் டெசர்ட். பட் இது வந்து டெசர்ட், டெசர்ட் DESSERT. இது வந்து ஒரு சாப்பிட்ட உடனே ஒரு பழம் அல்லது ஐஸ்கிரீம் அந்த மாதிரி சாப்பிட்றது தான் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேண்டுமா அல்லது ஃப்ரூட் சாலட் வேண்டுமா? Would you like to have ice cream
or fruit salad? Would you like to have ice cream or fruit salad? For dessert ன்னு கூட கேட்கலாம். For dessert. Okay, next question or next sentence perhaps. எனக்கு butterscotch ice cream பிடிக்கும். எனக்கு butterscotch ice cream பிடிக்கும். இதை எப்படி இங்கிலீஷ்ல எழுதுறது பார்க்கலாம். I prefer or I like butterscotch ice cream. I prefer butterscotch ice cream or I like butterscotch ice cream. Okay. இன்றைய உணவு மிகவும் அருமையாக இருந்தது. இன்றைய உணவு மிகவும் அருமையாக இருந்தது. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? Today's food was quite delicious. Quite or very delicious. Today's food சொல்லக்கூடாது. Food was quite delicious. Delicious ன்னு சொல்லாதீங்க. Delicious. இந்த DE வந்து IR நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். Delicious அப்படின்னா ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். உணவு அருந்திய பில்லை கொண்டு வர முடியுமா? இது யார்கிட்ட நீங்க கேட்பீங்க? வெயிட்டர் கிட்ட. வெயிட்டர்னா உங்களுக்கு உணவு பரிமாறும் நபர்கிட்ட உணவு அருந்திய பில்லை கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. எப்போ கேட்பீங்க? சாப்பிட்டு முடிச்சோன்னு பில் கேட்பீங்க. முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? உணவு அருந்திய பில்லை கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க.
ஓகே, இது இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறது? கேன் யூ ப்ளீஸ்? ப்ளீஸ் எப்பவுமே போடணும். ஓகே, அது வெயிட்டர் கிட்ட தானே நம்ம பேசுகிறோம், அவன் நம்மளை விட தகுதியில் சிறியவங்கன்னு நினைக்கக்கூடாது. எல்லார்கிட்டையுமே ப்ளீஸ், சாரி, தேங்க்யூ சொல்லணும். கேன் யூ ப்ளீஸ் bring the bill please? Can you please bring the bill please? அப்படின்னு கேட்குறீங்க. யார்கிட்ட கேட்குறீங்க? வெயிட்டர் கிட்ட கேட்குறீங்க. நெக்ஸ்ட், நீங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கீங்கள, அடுத்து எந்த சிற்றுண்டி சாலையில் சந்திக்கலாம்? இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு உட்காந்து பேசி சாப்பிட்ருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, அடுத்ததாக எந்த சிற்றுண்டி சாலையில் சந்திக்கலாம்? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நீங்கள் ஒரு இடத்துல உணவு அருந்திட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டோ, நீங்கள் சாப்பாடு ரொம்ப அருமைன்னெலாம் பேசிட்டு நெக்ஸ்ட்டு எந்த சிற்றுண்டி சாலையில் சந்திக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க. மேபி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ நீங்கள் இப்படி வெளியே போய் சாப்பிட்றது பழக்கமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி எங்கே சந்திக்கிறதுன்னு யோசிக்கிறீங்க. ஸோ இதுக்கு எப்படி கேட்குறது? Where shall we meet? Or where or which restaurant னே கொடுத்துறேன். ஓகே, which restaurant, ஏன்னா எந்த சிற்றுண்டி சாலைன்னு இருக்கும்போது which restaurant shall we meet? Next, which restaurant shall we meet next? அடுத்ததாக எந்த சிற்றுண்டி சாலையில் சந்திக்கலாம்? சந்திக்கலாம்னா மீட், நெக்ஸ்ட்னா அடுத்து அப்படின்னு அர்த்தம். whichனா எந்த. ஸோ சிற்றுண்டி சாலை இஸ் restaurant. which restaurant shall we meet next? Okay, shall we see the sentences now? நான் ஒரு கப் காபி அருந்த விரும்புகிறேன். I would like to have a cup of coffee. ஸோ இதெல்லாம் உங்களுடைய ப்ரெஃபரன்சஸ். நீங்கள் எங்கே போனாலும் கட்டாயம் நீங்கள் வேலை செய்யும் இடத்துல எங்கேயாவது நீங்கள் வெளியில் போவீங்க, அப்போது வந்து உங்கள் ஃப்ரெண்டு கேட்கலாம், உங்களுக்கு காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்கும்போது ஐ வுட் லைக் டு ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இங்கே ப்ளீஸ் சேர்த்துக்கலாம் நீங்கள், ஏன்னா எப்போவுமே இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்கேன், ப்ளீஸ் ஆட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு தனி மவுசை கொடுக்குது. உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேண்டுமா அல்லது ஃப்ரூட் சாலட் வேண்டுமா? அதாவது இதெல்லாம் என்னது சொன்ன, டெசர்ட்ஸ். டெசர்ட்ஸ்னா ஃபுட் சர்வ்ட் ஆஃப்டர் அ மெயின் கோர்ஸ்.
அதாவது ஸ்டார்டர்ஸ், மெயின் கோர்ஸ் அண்ட் டெசர்ட். ஓகே, இது மூணும் தான் எப்போவுமே உங்களுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போனால், ஒரு ரெஸ்டாரண்ட் போனால் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ would you like to have ice cream or fruit salad? Would you like to have ice cream or fruit salad? எனக்கு பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படின்னா I prefer butterscotch ice cream அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி I like butterscotch ice cream அப்படின்னு சொல்லலாம். prefer or like, பிடிக்கும் அப்படிக்கு வந்து like or prefer எதுனாலும் ஒரு வேர்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்றைய உணவு மிகவும் அருமையாக இருந்தது. இன்றைக்கு சாப்பிட்ட சாப்பாடு ரொம்ப சூப்பர், ரொம்ப பிரமாதம் அப்படின்னு சொல்றது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? Today's food was quite delicious. Delicious. Okay? Today's food was quite delicious. Delicious na அருமையாக அப்படின்னு அர்த்தம். மிகவும்ன்றதுக்கு தான் quite delicious அப்படின்னு கொடுத்துருக்கேன். உணவு அருந்திய பில்லை கொண்டு வர முடியுமா அப்படின்னு யார்கிட்ட கேட்பீங்க? வெயிட்டர் கிட்ட. Can you please, or waiter, can you please bring the bill please? Can you please bring the bill please? Okay. அடுத்து எந்த சிற்றுண்டிச்சாலையில் சந்திக்கலாம்? Which restaurant shall we meet next? Or in which restaurant? அப்படியே in நீங்க ஆட் பண்ணிக்கலாம். In which restaurant shall we meet next? Okay, shall we see only the English sentences? I would like to have a cup of coffee, please. I would like to have a cup of coffee, please. Would you like to have ice cream or fruit salad for dessert? Would you like to have ice cream or fruit salad for dessert? I prefer butterscotch ice cream, or I like butterscotch ice cream. Today's food was quite delicious. Today's food was quite delicious. Can you please bring the bill please? I have already given a please here, so we'll cut this please. Can you please bring the bill? Or can you bring the bill please? The please can come here. So one please is enough. Which restaurant shall we meet next? In which restaurant shall we meet next? Okay, now practice all these sentences that I have given you. We shall all meet at a restaurant and speak fluent English. Okay, bye-bye.